ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட சில பேசிக்கான ஃபீச்சர்ஸ். நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2010 வச்சுருக்கேன். நீங்கள் 2007 வச்சுருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். 2007க்கு கீழே வெர்ஷன் இருக்கிறவங்க, 2003 இல்லை 98 அந்த வெர்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மெனுஸ்லாம் வந்து மெனுக்குள்ளே வரும். இதை நம்ம வந்து ரிப்பன் லே அவுட்னு சொல்லுவோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஹோம் கீழே எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்த்த உடனே தெரியுது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2003 அதுக்கு முந்தைய வெர்ஷன்லாம் பார்த்தா இங்கே இருக்காது. இந்த ஹோமை கிளிக் பண்ணால் கீழே ஒரு மெனு மாதிரி வரும், அதுலேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி இப்போ 2007க்கு எல்லோரும் அப்கிரேட் பண்ணதுனால அதை ரெஃபரன்ஸாக வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் இதே ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா வெர்ஷன்லையுமே அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் மெனு மட்டும் அந்தந்த மெனுவுக்கு கீழே போய் அந்த மெனுக்கு கீழே சப்மெனுவாக இது இருக்கும். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இப்போ நான் நம்பர்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில் பண்ண ஃபஸ்ட்டு செல் மட்டும் நான் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரைக்கும் ஃபில் பண்ணோன்னா நான் இங்கே இந்த கார்னரில் இந்த ரெக்டாங்கிளோட கார்னரில் பார்த்தீங்கன்னா கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு வரும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மவுஸோட கிளிக்கை எடுக்காமல் அப்படியே நான் கீழே ட்ராக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வருது, இமேஜினரி ரெக்டாங்கிள் மாதிரி. இப்போ நான் மவுஸோட கிளிக்கை எடுத்துட்டேன்னா எனக்கு ஃபில் ஆகிடும். இப்போ எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்னு இது தெரியும். இங்கே ஒரு குட்டி ஆரோ மார்க் மாதிரி வரும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் வருது. காப்பி செல்ஸ், ஃபில் சீரீஸ், ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி, ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங். காப்பி செல்ஸ்னால் இந்த முதல் செல்லிலேருந்து எல்லாமே அப்படியே காப்பி ஆகிடும். அதுதான் நடந்திருக்கு. அதனால தான் அது டிஃபால்ட்டாக செலக்டடாக இருக்குது. அடுத்தது ஃபில் சீரீஸ். ஃபில் சீரீஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்லை ரெஃபரன்ஸாக வச்சு அதுலேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு சீரீஸாக ஃபில் ஆகிடும். இப்போ ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே அந்த ஃபார்மேட் மட்டும்தான் இங்கே மாறும். ஃபார்மேட்னால் அந்த ஸ்டைல்ஸு, சைஸ், இந்த பார்டர் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங். இப்போ இப்போ 4 ஆப்ஷனுக்கும் வித்தியாசம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு செல் வந்து நான் போல்டு கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம். கண்ட்ரோல் பி ஷார்ட்கட், கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போல்டு ஆகும். இங்கே இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் ஐனா ஐட்டாலிக்ஸாக மாறும், கண்ட்ரோல் யூனா அண்டர்லைன் வந்துடும். திருப்பி அதை எடுக்கிறதுக்கு அதே கீ ப்ரெஸ் பண்ணணும், கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோல் பி. நான் ஃபஸ்ட் செல் மட்டும் போல்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் செல்லோட ஃபாண்ட் கலர் வந்து ரெட் வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் செல்லில் கிளிக் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணி ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ரெட் கலராக டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஏன்னா ஃபாண்ட்டும் இந்த ஸ்டைலிங்கும் சேர்த்து காப்பி ஆகிருக்கு. இப்போ நான் ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் மட்டும் அந்த கலரில் இருக்குது, மீதி எல்லாம் அந்த ஃபார்மேட் இல்லாமல் காப்பி ஆகிடுச்சு. ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி கொடுத்தேன்னா இப்போ நான் ஃபில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் காப்பி செல் மீதி எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி அப்படின்னா இந்த ஃபார்மேட் மட்டும் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த செல்லில் போய் நான் ஏதாவது நம்பர் டைப் பண்ணால் எனக்கு ரெட் கலரில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது இந்த ஃபார்மேட் மட்டும் அப்ளை ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நிறைய இடத்துல நம்ம இப்போ இது வந்து நம்பரிங்கில் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஒரு 100, 150 அதுக்கு மேலே இருக்கும்போது ஒரு செல்லுக்காக நீங்கள் போய் நம்பரிங் கொடுக்க வேண்டாம். ஒரு தடவை கொடுத்துட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி போட்டால் போதும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து, ஸோ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இந்த கலரும் இப்போது இங்கே இந்த ஏ மேலே கொண்டு போனால் இங்கே ஒரு டவுன் ஆரோ வருது பாருங்கள். அது கிளிக் பண்ணால் என்ன அர்த்தம்னா இது வந்து எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகும்னு அர்த்தம். இந்த ஷீட்லேயே இருக்கிற எல்லா காலம் எல்லா ரோஸ்லேயும் இந்த காலம் ஏங்கிற காலம் செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் கொடுத்தா எல்லாமே பிளாக் கலர் ஆகிடுச்சு. இப்போது
இங்கே ஒரு டேட்டா இருக்குது, என்கிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்குது. நான் இந்த டேட்டாவை இங்கேருந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணணுன்னா ஒன்று நான் இப்படி ட்ராக் பண்ணி போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ளஸ் வந்தோடனே டபுள் கிளிக் பண்ணால் இங்கே டபுள் கிளிக் பண்ணினா இது ஃபில் ஆகிடும். அதை நான் காட்டுறேன் அப்புறமா. ஓகே, இப்போ கட் வந்து அது ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மைக்ரோசாஃப்ட்லேயே இருக்கிற அந்த கண்ட்ரோல் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகும். இங்கே போய் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இங்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணலாம். பேஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கும். பேஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே கட் கொடுத்துட்டிங்கன்னா இது எனேபிள் ஆகும். எந்த செல்லில் வேணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி வந்து இன்னும் ஈஸியானது, வைட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஃபார்மேட் பெயிண்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த செல் இருக்குது. இந்த செல்லுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுக்குறேன், ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன். இந்த செல்லுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். அண்ட் இதோட சைஸ் வந்து 72 வச்சுருக்கேன். இதோட சைஸ் வந்து ஒரு 19 வைக்கிறேன். வந்துடுச்சு. இப்போ இங்கே மீதி செல்ஸ்லாம் இருக்குது. இது போது இந்த செல்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை வச்சு இங்கே போயிட்டு ஃபில் சீரீஸ் கொடுத்துருவேன். இதான் சொன்னேன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ எவ்வளோ இருக்கோ அந்த ரோ அந்த காலம் எவ்வளோ தூரம் இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே போய் ஃபில் சீரீஸ் கொடுக்கலாம். இப்போது இதே 90 இதே பேக்ரவுண்ட் கலர் இதே கலர் நான் எல்லா செல்லுக்கும் எனக்கு அப்ளை ஆகணும்னா நான் ஒரு செல்லாக போய் செலக்ட் பண்ணிவிட்டு 90 இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்ருக்க முடியாது. அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த செல்லில் போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ப்ளஸ்ஸும் பக்கத்தில் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி வந்திருக்கு. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லோட ஃபார்மேட் வந்து இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ இங்கே 2ங்கிற நம்பர் இருந்ததுன்னா அது இவ்வளோ பெருசாகிடும். இப்போது ஒரு தடவை கிளிக் பண்ணோடனே அது போயிடுச்சு. இப்போ எனக்கு நிறையா இடத்துல வேணும்னா இந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் எனக்கு அது அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் அந்த பெயிண்ட் ப்ரஷ் போகாது. இது வந்து டபுள் கிளிக் பண்ணலாம். சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருவேன். சரி, இப்போ அடுத்து இந்த போல்டு பார்த்தாச்சு, ஐட்டாலிக் பார்த்தாச்சு, அண்டர்லைன் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த பார்டரிங். இப்போது எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த செல்லுன்னு இது வரைக்கும் நான் பார்டர் கொடுக்கணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் வரும். பாட்டம் பார்டர் இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு. கீழே மட்டும் பார்டர் வேணுன்னா இது செலக்ட் பண்ணுங்கள், மேலே மட்டும் வேணுன்னா இது, லெஃப்ட் இது, ரைட் இது, பார்டரே வேண்டாம் எல்லாமே பார்டர் வேணும், அவுட் சைட் பார்டர் வேணும், அவுட் சைட் மட்டும் எனக்கு திக்காக வேணும்னா இது, கீழே டபுள் பார்டர். யூஸ்வலாக அந்த கேல்குலேஷன்லாம் முடிச்சுட்டு கீழே ஒரு 2 ஈக்குவல் டு போடுவோம் கீழே பெரிய பார்டராக. அந்த மாதிரி இந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஆல் பார்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சு எனக்கு.
இதில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். மவுஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் ஆகும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை ரிவர்ஸில் ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். அது வந்து பார்டர். அடுத்தது வந்து இது பேக்ரவுண்ட் கலர். எந்த செல் வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் மாறிடும். இப்போ இதில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது வந்து ஃபாண்ட். எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் ஃபாண்ட்டை சும்மா மேலே ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மாற்றி காட்டுது. நான் இந்த ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சைஸ் அதேமாதிரி தான். சைஸ் நீங்கள் மேலே வச்சாலே உங்களுக்கு சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அது ரிவ்யூ காட்டும். நீங்கள் சைஸை வந்து இங்கே இப்படி கூட ஏற்றிக்கலாம். இங்கே போய் செலக்ட் பண்ணாமல் இது ஒரே கிளிக்லேயே நீங்கள் மாற்றலாம். அதேமாதிரி சைஸை வந்து இங்கே சின்னது பண்ணலாம். இது வந்து அலைன்மெண்ட். இப்போ இது டாப் அலைன்னா இங்கே பாருங்கள் 1 வந்து மேலே போயிடுச்சு. இந்த செல்லில் வேர்ட்டிக்கலாக மேலே இருக்கணுமா, இது சென்டரில் இருக்கணுமா, இல்லைனா இது கீழே இருக்கணுமா? சென்டர்னு வச்சா இது சென்டர் வந்துடுச்சு, கீழேனா கீழே வரும். அதே இது வந்து வேர்ட்டிக்கலாக இது 3 எப்படி இருக்கணும்? இது வந்து ஹாரிசாண்டலுக்கு இது அந்த சைடு இருக்கணுமா, இல்லை ரைட் சைடில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமான்னு. யூஸ்வலாக இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுவோம். மிடில் சென்டரில் கொடுப்போம். இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் வந்து எப்படி ஓரியன்டேஷன், அதாவது சில சமயத்தில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ஒரு ஆங்கிள்டாக தேவைப்படும், ஃப்ளாட் டெக்ஸ்ட்டாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெட்டிங்லாம் கொடுக்கும்போது ஹெட்டிங்கில் வந்து பெரிய ஹெட்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, சீரியல் நம்பர், அமௌண்ட் இப்படி இருக்கும்போது எனக்கு இது ரெண்டுமே ஸ்லாண்டிங்காக வேணும்னு நினைப்பேன். அப்போ இதை கிளிக் பண்ணி இப்படி வேணுமா இல்லை ஆங்கிள் கிளாக் வைஸ் வேணுமா, நான் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது ரேப் டெக்ஸ்ட். ரேப் டெக்ஸ்ட் என்னென்னா, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இவ்வளோ பெருசு இருக்கும்போது இங்கே பாருங்கள் இவ்வளோ கட்டாய் இந்த ஓரியன்டேஷனையும் எடுத்துடுறேன், நார்மல் ஆக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லோட கண்டென்ட்டே வந்து இதை தாண்டி போயிருக்கு. இந்த செல் எடுத்து இதை நம்ம ட்ராக் பண்ணி இப்படி இந்த செல்லோட சைஸை பெருசு பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்படி எல்லா செல்லோட சைஸையும் பெருசு பண்ணிங்கன்னா நமக்கு சரியாக வராது. இப்போ இந்த செல்லில் வந்து பின்னு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபுல்லாக தெரியல, இந்த செல்லோட வித் வரைக்கும் தான் அது இருக்குது. அப்போ அதுக்கு தான் இந்த வந்து ரேப் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு செல்லாக செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் புக்கே செலக்ட் ஆகிடும். இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா செல்லுமே செலக்ட் ஆகிடும். ஒன்று இது கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா செல்லுமே வந்து இந்த ரேப் டெக்ஸ்ட் ஆகிடும். நீங்கள் கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாலும் அது இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா செல்லுக்குமே அப்ளை ஆகிடும். இப்போ மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வந்து இங்கே ஃபீஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. இந்த ஃபீஸ் வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 4 மாதத்துக்கு இருக்குன்னா, இதை நான் வந்து இப்போ பார்டர் பண்ணணுன்னா இதுலேயும் செலக்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர் கொடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து இந்த 4 மாதத்துக்கு காமனான ஹெட்டிங், ஆனால் இது மார்ச்சுக்கு மேலே மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம், இந்த 4 செல்லையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே மர்ஜ் ஆயிடுச்சு. இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸெல்ங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு செல்லில் இருக்குது, அது மர்ஜ் அண்ட் சென்டர் பண்ணோடனே 2 செல்லும் கம்பைன் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபீஸ் ஒரே ஒரு செல்லாக வந்துடுச்சு அண்ட் சென்டர் வந்துடுச்சு. ஸோ அதுதான் ரேப் டெக்ஸ்ட் மர்ஜ் அண்ட் சென்டர். அடுத்தது வந்து இந்த செல்லோட ஃபார்மேட். இப்போ இந்த செல்லில்
எந்த மாதிரி வேரியபிள் என்ன மாதிரி வேல்யூ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஜென்ரலில் போனீங்கன்னா எதுவுமே ஸ்பெசிஃபிக்கானது இல்லை, நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவேன், இல்லை நம்பர்னால் நான் ஸ்டோர் பண்ணுவேன், இல்லை கரன்சி பண்ண போகிறேன், இல்லை அக்கௌண்டிங்க்கு பண்ண போகிறேன், டேட் வைக்க போகிறேன், இல்லை டைமு, பர்சன்டேஜ், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்துடுச்சு. இல்லை நான் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இந்த நம்பர் வந்துடுச்சு. இங்கே நம்பரில் பாருங்கள் டெசிமல் ஃபார்மேட் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லுக்கு போயிட்டு ஃபார்மேட் செல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்னால் எந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு டெசிமல் பிளேசஸ் 2 வேணுமா, நான் இப்போ 4ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 1000 செப்பரேட்டர் எனக்கு வேணுமா, நான் ஓகே கொடுத்தா எனக்கு பாருங்கள் 4 டெசிமல் பிளேஸ் வந்துடுச்சு. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் செல்ஸ்ன்னு ஆப்ஷனில் போகலாம். இதோட டைப் வந்து இங்கே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து குவிக்காக நீங்கள் செட் பண்ண, இதில் சிம்பிளானது மட்டும் இருக்கும். இன்னும் காம்ப்ளெக்ஸானது டீட்டெயிலாக வேணும்னா இங்கே நீங்கள் போகணும். இதே தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேப் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இது நீங்கள் 2003 போனீங்கன்னா இப்படி தான் நீங்கள் போய் ஆகணும். ஃபார்மேட் செல்லில் போயிட்டு நீங்கள் பண்ணணும். இங்கே வந்து ரிப்பன் மெனுவிலே கொண்டு வந்துட்டாங்க இந்த ரேப் டெக்ஸ்ட்டு. இந்த மர்ஜ் செல்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது, அது இங்கேயும் இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த ரிப்பன் மெனுவிலே எல்லாமே இருக்குது. அதேமாதிரி டெக்ஸ்ட்டோட டைரக்ஷன் இருக்குது. ஃபாண்ட்டோடது பாருங்கள், ஃபாண்ட் இங்கே இருக்கா, இதே தான் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஃபாண்ட் ஸ்டைலும் இங்கே வந்துடுச்சு, போல்டா, அண்டர்லைனா, இட்டாலிக்கா. சைஸும் இங்கே வந்துடுச்சு. ஸ்ட்ரைக் த்ரூ இங்கே தான் நீங்கள் எடுக்கணும். சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இங்கே தான். கலர் வந்து இங்கே வந்துடுச்சு பாருங்கள், கலர். ஸோ இதே இந்த பாக்ஸில் இருந்ததே வந்து அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக. இல்லைனா ஒரு தடவையும் நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே போய் நான் மாற்றிட்டு இருக்கணும். அப்படி தான் முன்னாடி பண்ணியிருந்தோம். அப்போ வந்து இந்த ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் ஆச்சு. ஒரு செல்லுக்காக நான் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே ஃபார்மேட் பெயிண்டரில் போவேன். இப்போ உங்களுக்கு இங்கே வந்ததுனால நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டரும் இங்கே வந்துடுச்சு. ஃபில் இங்கே இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் இது கடைசியாக வரும் என்னன்னு. இங்கே வந்து இந்த ஒரு மெனுலையும் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப்பாக ஓப்பன் ஆகும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் செல்லுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதோட ஃபார்மேட் செல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்மேட் செல்லில் இருக்கிறது தான் இங்கே கொண்டு வந்துருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், நான் ஃபாண்ட்லேருந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபாண்ட் செலக்ட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே சப்போஸ் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அலைன்மெண்ட் செலக்ட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே கொடுக்குறேன்னா எனக்கு நம்பரில் இருக்கிறதெல்லாம் வரும். ஸோ இந்த நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர் தான் இங்கே வந்து ஒரு இதாக வந்திருக்கு. இங்கே செப்பரேட்டர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெர்டிக்கல் லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுற ஒரு வெர்டிக்கல் லைன். இது வந்து புதுசாக போட்டிருக்கிற ஒரு ஃபீச்சர், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா சில செல்ஸை மட்டும் உங்களுக்கு விஷுவலாக கலர் பண்ணி காமிக்க. இப்போ வந்து இங்கே ஒரு 40ன்னு வைக்கிறேன், 40, இது வந்து ஒரு 60, இது ஒரு 50, ஒரு 79, ஒரு 99, இப்படி ஒரு 5 வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன், ஹைலைட் செல் ரூல்ஸ் கிரேட்டர் தேன் கொடுத்துட்டு கிரேட்டர் தேன் 40 இருக்கிறதெல்லாம் லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். அதாவது லைட் ரெட் இதோட ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணி இங்கே கொடுப்பேன். இப்போ பாருங்கள், எதெல்லாம் 40க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் லைட் ரெட் ஃபில் பண்ணிவிட்டு டார்க் ரெட் டெக்ஸ்டால் எனக்கு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்தமாரி ஃபில் ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகும். நிறையா டேட்டா இருக்கும்போது இந்தமாரி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த டேட்டாலாம் உங்களுக்கு தேவையான க்ரைட்டீரியாவில் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு கலரில் போட்டு காமிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் போய் மேனுவலாக தேடிட்டு இருக்க வேண்டாம்.
ஒரே ஒரு செல்லில் மட்டும் இந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர்னு கிளிக் பண்ணி அதை எல்லா செல்லுக்கும் நீங்கள் வந்து அப்படியே சும்மா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்ளை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃபார்மேட் ஸ்டேபிள், இப்போ எப்படி வேணும் உங்களுக்கு, இதெல்லாமே ஈஸியான ஃபீச்சர் தான். நீங்களே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல் ஸ்டைல்ஸும் அதேமாரி தான். உங்களுக்கு செல் ஸ்டைல் எப்படி வேணும் அதில் இருக்கிற இங்கே பாருங்கள், இதை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு செல் ஸ்டைலில் போய் இப்படி கொடுத்தா என்ன மாதிரி வருது அப்படின்னு, எந்த கலர் வேணும், இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு ஸ்டைல்ஸு. நம்ம போய் ஒரு ஃபாண்ட், ஒரு சைஸ், ஒரு கலர் செட் பண்ணுறதுக்கு அவங்களே இந்த மாதிரி ஒரு கூல் ஸ்டைல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக. நமக்கு இதெல்லாமே ஒரு டைம் சேவிங் ஃபீச்சர்ஸ் தான். இன்சர்ட் செல், இன்சர்ட் ஷீட் ரோ. ஓகே, இன்சர்ட் ரோ. இப்போது நான் இந்த ரோவில் இருக்கேன், ஹெட்டிங் கொடுத்துட்டேன், இங்கே 2040 இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரோ வேணும்னா, புதுசாக ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, எந்த ரோவுக்கு முன்னாடி வேணுமோ அந்த ரோவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இப்படி பண்ணுறதோட கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ப்ளஸ் கீ இருந்ததுன்னா அந்த ப்ளஸ் அழுத்துங்க. சில கீபோர்டில் வந்து நம்பர் பேட் வரும், அதில் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அப்போ வந்து கண்ட்ரோல் அந்த ப்ளஸ் அழுத்தினா போதும். ஆனால் நீங்கள் இந்த கீபோர்ட்லேயே மேலே 1 2 3 4லாம் இருக்கும், அங்கே வந்து கடைசியாக 0க்கு அப்புறம் மைனஸ் ப்ளஸ்ன்னு 2 இருக்கும். அந்த ப்ளஸ் அழுத்த போகிறீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திட்டு அழுத்தணும். நான் அந்த ப்ளஸ் அழுத்த போகிறேன். 0 பக்கத்தில் மைனஸ், மைனஸ் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் அழுத்ததுனால கண்ட்ரோல் அழுத்திட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு ப்ளஸ் அழுத்துறேன். இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு. இது ஒரு ஷார்ட்கட், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். ஆனால் கீபேடில் இருக்கிற ப்ளஸ் அழுத்தணுன்னா நீங்கள் ஷிஃப்ட் அழுத்த வேண்டாம், ஏன்னா அது வந்து ப்ளஸ்ஸுக்காகவே செய்யப்பட்ட கீபோர்டு. அந்த கீ இது வந்து ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டுமே வச்சிட்ருக்கு, அதனால் ப்ளஸ் வேணுன்னா நீங்கள் ஷிஃப்ட் அழுத்தணும். இப்போ இந்த ரோவை போகணுன்னா கண்ட்ரோல் மைனஸ். இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக 0 பக்கத்தில் இருக்கிற மைனஸ் அழுத்தினாலே போதும், ஷிஃப்ட் அழுத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் வந்து மேலேயும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்சர்ட் புதுசாக ஒரு காலம் வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ், அந்த காலம் வந்து போகணுன்னா இந்த வந்துடுச்சு கண்ட்ரோல் மைனஸ், டெலிட். அந்த காலம் வந்து டெலிட் ஆகிடும். அடுத்தது இன்சர்ட் பார்த்தாச்சு, டெலீட் பார்த்தாச்சு. ஃபார்மேட், ரோ ஹைட், ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட், இதெல்லாம் வந்து உங்களோட ரோவோட ஸ்டைலிங்க்கு தான். நான் ரோ ஹைட் எப்படி வேணும், எவ்வளோ ஹைட் வேணும், இப்போ நான் இங்கே வந்து 14 மாற்றுறேன்னா இந்த ஒரு ரோவோட ஹைட்டும் வந்து 14 மாறிடும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணுமா, இந்த ரோ வந்து ஹைட் ஆகணுமா. இப்போ ஹைடுக்கு வந்து இப்போ எனக்கு டி ரோ தேவையில்லைன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்தா போயிடும். ஸோ அப்போ சிக்கு அப்புறம் இ வந்துருச்சு பாருங்கள், டின்னு ஒரு ரோ இருக்குது, அதனால் ஹைட் ஆகிருக்கு. அது உங்களுக்கு திருப்பி வேணும்னா சியும் இயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரோஸ்லாம் காலம்லாம் உங்களுக்கு வந்து அன்ஹைட் ஆகிடும். அதே ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீநேம் ஷீட். இந்த ஷீட்டை ரீநேம் பண்ணணுன்னா இங்கே போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எடிட்டபிளாக மாறிடும், இங்கே நீங்கள் போய் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆட்டோ சம். இப்போ ஏதோ ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்குது சில செல்ஸில், இந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டணும் பாருங்கள். சப்போஸ் அந்த ஆப்ஷன் காட்டலைன்னா இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணலாம். சப்போஸ் இந்த கவுண்ட் ஆவரேஜ்லாம் அங்கே டிக் ஆகலைன்னா இங்கே கவுண்ட் ஆவரேஜ் வராது. அந்த சமயத்தில் இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஆவரேஜ், கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், நியூமெரிக்கல் கவுண்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன்னா இப்போ பாருங்கள் 40, 60, 50, 79, 99ல் ஆவரேஜ் வந்து 65.6. எத்தனை ரோனா 5 ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். நியூமெரிக்கல் கவுண்ட் 5 தான்.
இதில் மினிமம் வேல்யூ 40, மேக்ஸிமம் வேல்யூ 99. இதோட சம் வந்து 328. நம்மளோட ஒரு கால்குலேட்டரோட வேலை வந்து இது பார்க்கும். எக்ஸல் மாதிரி ஒரு அருமையான ஒரு டூல் வந்து வேறு எதுவுமே கிடையாது. எல்லா ஃபீச்சர்ஸு, எல்லா மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ் வந்து இந்த எக்ஸலோட எல்லா ஃபீச்சரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது போல் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. எல்லா ஃபீச்சர்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கும். அடுத்தது சார்ட் அண்ட் ஃபில்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் சிம்பிளானது. இன்சர்ட்டில் வேர்ட் ஆர்ட் இதெல்லாம் ஸ்டைலிங் தான். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், ஏதாவது இந்த மாதிரி கூல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணுன்னா லுக்குக்கு அந்த மாதிரி. இந்த பேஜ் லே அவுட்டில் இது எல்லாமே நார்மல் தான். இங்கே வந்து கிரிட் லைன்ஸில் வியூன்னு இருக்குது. இதை எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கிரிட் லைன்ஸ் எதுவுமே தெரியாது. அப்போ உங்களுக்கு லுக் நல்லாயிருக்கும். சில சமயத்தில் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வரணுன்னா இதுக்கு பார்டர்லாம் போட்டுருவோம். இதுக்கு ஹோமில் போயிட்டு இந்த பார்டர் போட்டு அவுட் சைட் திக் பார்டர்னு கொடுக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வந்துடுச்சு. இதை வந்து நான் சென்டரில் கொண்டு வரேன்னா இந்த எட்ஜில் வந்தீங்கன்னா இந்த மூவ் பண்ணுற மாரி 4 பக்கமும் ஏரை வச்சு ஒன்று வரும். எந்த எட்ஜுக்கு வேணால் போகலாம். நீங்கள் இந்த செலக்ட் பண்ண செல்லோட ஏதோ ஒரு எட்ஜுக்கு போனீங்கன்னா வரும். அதை மவுஸை விடாமல் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ நான் பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு இந்த கிரிட் லைன் கொடுத்தோன்னா கிரிட் லைன் வரும். ஹெட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் அதை எடுத்துருச்சு பாருங்கள். இந்த காலம் நேம்லாம் எடுத்துருச்சு. இப்போ இந்த எக்ஸல் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பிரிண்ட் கொடுத்தோன்னா இந்த பிரிண்ட் ஷீட்டில் எப்படி இருக்கும், இது ஃபஸ்ட்டு ஷீட்டு, இதான் இது ஒரு ஃபஸ்ட் ஷீட்டில் இந்த ஓரத்தில் இது வரும் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் இது வியூ கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ டேட்டாவில் ZWSA இப்படி இருக்குன்னா நான் இதை செலக்ட் பண்ணிட்டு சார்ட்டுன்னு கொடுத்தேன்னா எந்த காலம் வச்சு நான் சார்ட் பண்ணணுன்னு கேட்குது. நான் சி காலத்தை சார்ட் பண்ணணும், ஏலேருந்து Z வரைக்கும் மாற்றணும்னா எனக்கு இப்படி மாறிடும். இப்போ சப்போஸ் இந்த செல்லுக்கே வருவோம். நம்ம இங்கே வந்து Z Y A B C இப்படி இருக்குன்னா நான் இதை செலக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மட்டும் சார்ட் ஆனால் போதாது, இதோட வேல்யூவும் எனக்கு கரஸ்பாண்டிங்காக வரணும். இப்போ கொடுத்து நான் இங்கே சார்ட் கொடுத்தேன்னா எந்த காலம் வச்சு சார்ட் பண்ணணும்னு கேட்கும். வச்சு சார்ட் பண்ணோம், செல்லோட வேல்யூ வச்சு ஏலேருந்து Z வரைக்கும் மாற்றணும்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு வேல்யூவோடு சேர்ந்து மாறிடுச்சு. நான் இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணாமல் இது மட்டும் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டான்னு கண்டினியூ வித் த கரண்ட் கொடுத்தேன்னா இது மட்டும் தான் மாறுது பாருங்கள், வேல்யூ மாறல. அப்போ எனக்கு வேல்யூலாம் தப்பாக வந்துடுச்சு. இதோட வேல்யூ வேறு எதுக்கு ஆசஸ் ஆகிடும். அதனால் நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் கொடுத்தீங்கன்னா எந்த காலம்னு கேட்கும். நான் வந்து காலம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூவோட ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபில்டர் டூல் வந்து ஏதோ எந்த ரோ வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணணுமோ அந்த ரோ செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ட்ராப் டவுனில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு வரும். இப்போ உங்களுக்கு தேவையான பி மட்டும் எத்தனை இருக்குன்னா அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா பி மட்டும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை, இது ரிமூவ் டூப்ளிகேட். இப்போ சப்போஸ் இன்னொரு இங்கே இருக்குது அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தேன்னா எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன். இப்போ இந்த ஃபுல் இதில் எது நான் டூப்ளிகேட்னு எடுக்க போகிறேன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற வேல்யூஸ் இருந்ததுனாலே எனக்கு டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம். அப்போ இது கொடுத்துட்டேன்னா
பாருங்கள் ஒரு ஏ எடுத்துருச்சு. 1 duplicate value found and removed, 5 unique value remains. டேட்டா வேலிடேஷன். டேட்டா இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் எனக்கு ப்ரீடிஃபைண்டாக இந்த வேல்யூஸ் தான் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இந்த ஐ செல் எடுப்போம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி வேலிடேஷன் க்ரைட்டீரியாவில் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து மேல் கமா ஃபீமேல், மேல் ஃபீமேல் ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே ட்ராப் டவுன் வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து எனக்கு மேல் இல்லை ஃபீமேல் மட்டும்தான் எனக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா எனக்கு வந்து எல்லா செல்லுக்குமே அது வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீடிஃபைண்டாக உங்களோட ஷீட்டில் இதெல்லாம் மட்டும்தான் செலக்ட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஃபீச்சர் வருவோம். இந்த குரூப்புன்னு ஒன்று இருக்குங்க. குரூப் எப்படின்னா இப்போது ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஃபிலிம்ஸ்குள்ளே தமிழ்னு ஒன்று இருக்குது, இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது, ஹிந்தின்னு ஒன்று இருக்குது. இங்கே தமிழுக்குள்ள ரஜினின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள அருணாச்சலம் அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் லெவலுக்குள்ளே எனக்கு தமிழ்னு ஒரு மூவி, அதுக்குள்ளே ரஜினின்னு ஒரு மூவி, அதுக்குள்ளே இது ஒரு மூவி, ரஜினி ஒரு கேட்டகரி. இப்போது இதை வந்து இந்த தேர்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஆரோ இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சம்மரி ரோஸ் பிலோ டீட்டெயில்னு இருக்கும், அதை எடுத்து விட்டுருந்தோம். அதை அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இந்த குரூப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். குரூப் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன ஒரு மைனஸ் வந்துடுச்சு. இந்த ரஜினிக்குள்ளே இது இருக்குன்னு வரும். இப்போ திருப்பி இந்த ரஜினியை கிளிக் பண்ணி திருப்பி குரூப் கொடுத்திங்கன்னா அது தமிழுக்குள்ளே வந்துடும். இப்போது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுமே செலக்ட் பண்ணி இது குரூப் கொடுத்திங்கன்னா இதெல்லாம் ஃபிலிம்ஸில் வந்துடும். இப்போ ஃபிலிம்ஸ் தமிழுக்குள்ளே இது இருக்குது. இது ஒரு குரூப்பு, தமிழுக்குள்ளே ரஜினின்னு ஒரு குரூப். ஸோ தமிழ் இப்படி ஒரு ரஜினி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நிறையா சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி டேட்டாவை கொடுத்தோன்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது, கரெக்டாக புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி குரூப் வச்சு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அன்குரூப், இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் அன்குரூப் பண்ணால் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். செலக்ட் பண்ணி அன்குரூப் கொடுப்பேன். இது சப் டோட்டல் அதே மாதிரி தான். சப் டோட்டல் இதெல்லாம் வந்து ஈஸியானது, நீங்களே வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூவில் ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்தா இது வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ ப்ரொடெக்ட் என்னென்னா இந்த ஷீட்டை வந்து வேறு யாரையும் எடிட் பண்ணால் அலோவ் பண்ணாது. அதுதான் இங்கே கேட்குது. allow all users of this worksheet to select locked cells, select unlocked cells. செலக்ட் மட்டும் தான் பண்ண அலோவ் பண்ணோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன் 1 2 3ன்னு. பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். 1 2 3ன்னு கொடுத்துட்டு ஓகே அடிச்சிட்டேன். இப்போ இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா இதில் போய் நான் டபுள் கிளிக் பண்ணால் என்னை எடிட் பண்ண அலோவ் பண்ணாது. ஆனால் இதை நான் வந்து செலக்ட் பண்ண அலோவ் பண்ணோம். நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஷீட்டில் போய் பேஸ்ட் பண்ணி இங்கே போய் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷீட்டில் எடிட் பண்ணவே அலோவ் பண்ணாது.
இப்போ இதை அன்ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா இது போயிட்டு 1 2 3ன்னு கொடுத்து எனக்கு அன்ப்ரொடெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் எடிட் பண்ணலாம். ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கும் அதே தான். ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ஃபார் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போதே வந்து எரரை கொடுத்துரும். இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அலோவ் பண்ணும். இப்போ ட்ராக் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது 2003 அப்புறமா வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போது ஏதோ ஒரு ஷீட் வந்து நீங்கள் மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ராக் சேஞ்சஸில் ஹைலைட் சேஞ்சஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஷீட்டை இப்போ யாரோ ஒருத்தர் மாற்றினாங்கன்னா யார் மாற்றினாங்கன்னு அதை வந்து இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல போய் நான் இதை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே படிச்சிங்கன்னா யார் வந்து இந்த சேஞ்சை என்னென்னு மாற்றிருக்காங்கன்னு காட்டுது பாருங்கள். இது வந்து என்னோடய யூசர் நேம் சேஞ்ச் செல் E9 ஃப்ரம் blank to 3 blankலேருந்து 3 மாற்றிருக்காரு அப்படின்னு காட்டுது. நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி 4 5ன்னு கொடுக்குறேன். திருப்பி சேவ் பண்ணால் யார் வந்து இந்த செல்லை எந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு கொடுக்குறது. இது வந்து ட்ராக் சேஞ்சஸ் மோடில். இப்போ வியூவில் பேஜ் லே அவுட், அந்த பேஜ் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸில் காமிக்கும். பேஜ் பிரேக் காமிக்கும், கஸ்டம் வியூ, இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா, கிரிட் லைன், இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஸ்ப்ளிட்டு, ஃப்ரீஸ் பேன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ சில ரோக்கு சில செல்லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஹெடர் இருக்குன்னு வச்சுக்கோமே 1 2 3 4 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாக எனக்கு வந்து இப்போ டேட்டா இருக்க போகுது. நான் இதை வந்து இங்கே ஹெட்டிங் வச்சுக்கிறேன். ABC ஹெட்டிங். நான் வந்து இது ட்ராக் சேஞ்ச் மோட் எடுத்துடுறேன். இது அக்செப்ட் ரிஜெக்ட் சேஞ்சஸ்னு கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து சேவ் ஆகும். நாட் இட் ரிஜெக்ட். ஓகே, நான் அது ட்ராக் சேஞ்ச் மோட்டாக எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த செல் வந்து இந்த வேல்யூஸ் பாருங்கள். எனக்கு இவ்வளோ நிறையா வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஹெட்டிங் என்னன்னு இங்கே தெரியல. எனக்கு ஹெட்டிங் மட்டும் ஸ்க்ரோல் ஆகக்கூடாது, மீதி எல்லாம் ஸ்க்ரோல் ஆகணும்னா இங்கே செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரோ செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் வந்து ஃப்ரீஸ் பெயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீஸ் டாப் ரோஸ், ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம், ஃப்ரீஸ் பெயின்ஸ். ஃப்ரீஸ் பெயின்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோக்கு கீழே ஒரு சின்ன லைன் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் ஃபஸ்ட் ரோ மட்டும் ஸ்க்ரோல் ஆகாது. இது உங்களுக்கு நிறையா ரோஸோட வச்சு ஒரு ஷீட்டை டீல் பண்ணும்போது இந்த ஹெட்டிங் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னொரு ஷீட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். இந்த ரோவில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது, 1 2 3 4ன்னு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதோட சம் வேணுன்னா ஃபார்முலா எல்லாமே ஈக்குவல் டுன்னு ஸ்டார்ட் ஆகும். ஈக்குவல் டுன்னு போட்டு சம் எடுக்கணும்னா சம், இங்கே சஜஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். டைப் பண்ண ஆரம்பிச்சப்பறம் சம் ஆஃப் இந்த செல், இந்த 1 இருக்கிற செல் வந்து A1 அப்படி தான் படிக்கணும். A1 சம் ஆஃப் A1லேருந்து கோலன் வச்சுட்டு D1 வரைக்கும், D1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா சம் ஆஃப் A1, நான் 1 வைக்க மறந்து போயிட்டேன், A1 to D1 வச்சிங்கன்னா 10. இது சிம்பிளாக ஒரு ஃபார்முலா. இதே மாதிரியே நீங்கள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லா காம்ப்ளெக்ஸான இதுக்கும் இங்கே இருக்குது ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்து இங்கே ஒரு டேப்லேயே ஃபார்முலாஸ்னு வச்சுருப்பாங்க. இங்கே இருக்குது. இங்கே இந்த ஃபார்முலாஸ் ரீசெண்ட்லி யூஸ் இங்கே இருக்குது. ஃபைனான்ஷியலுக்கு இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. லாஜிக்கல் வேணுன்னா, டெக்ஸ்ட்டுக்கு
இப்போ டெக்ஸ்ட்லேருந்து ட்ரிம் பண்ணுறது, டெக்ஸ்ட்லேருந்து லோவர் கேஸ் எடுக்கணும். இப்போ வந்து இப்போ ஏபிசின்னு இருக்குது. இதோட லோவர் கேஸ் வேணும்னா நான் வந்து ஈக்குவல் டு லோவர் ஆஃப் பி டூங்கிறத கொடுத்து அதை லோவரில் கன்வெர்ட் பண்ணோன்னா எனக்கு எல்லாமே இங்கே லோவரில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. டேட் டைமுக்கு, லுக்கப்புக்கு. இது அதான் சொன்னேன், இந்த எக்ஸலில் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸலில் பண்ண முடியாத விஷயம் வந்து மேக்ஸ் ஒன்று அவ்வளோவா இல்லைன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் உங்களோட டே டு டே லைஃபுக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த எக்ஸல் வச்சு பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நான் இன்னும் சில அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த சேனலோட போஸ்டிங்கில் போடுங்க. தேங்க்ஸ்.